ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச தாக்குதல்களும் பற்றி எரியும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா துறைமுகமும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல்களும் இன்னும் 72 மணித்தியாலங்களுக்குள் ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த கட்ட போரும் ஈரானின் அதிரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த பிரியம்டிவ் தாக்குதல்கள் எதனை வெளிப்படுத்துகின்றன? அடுத்த கட்டமாக ஈரான் எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது? அவசரமாக ரத்து செய்யப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான விமான சேவைகளும் முழுமையாக முடக்கப்படும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானின் தரமான முற்றுகையும் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஈரானிய தலைமைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக எவ்வாறான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள்? ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஈரானின் தாக்குதல்கள் தொடர்பாகவும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாகவும் அண்டப்புழுகன் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் ஈரானின் நகர்வுகளை கண்டு மிரண்டு போன டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானினுடைய 6 வேகப்படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனவா? இவை தொடர்பான உண்மையான தகவல்கள் என்ன? மீண்டும் 2 போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினர் இது ஈரான் அப்டேட்டின் 130வது காணொளியாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் மீட்டெடுப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற தாக்குதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இராணுவ நடவடிக்கையின் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கு அமெரிக்க இராணுவத்தினையும் கடற்படையையும் களமிறக்கப் போவதாகவும் அறிவித்தார். மேலும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் முயற்சி செய்தால் நாங்கள் ஈரானுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இதிலே மிக முக்கியமாக ஈரானினுடைய புதிய முற்றுகையானது முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் 1 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் முழுமையாக ஈரானிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முற்றுகைக்குள்ளே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களும் உள்ளடங்கப்படுகின்றன. நேற்று வெளியிட்ட காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானினுடைய இந்த புதிய முற்றுகையை மீறி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்த அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தென்கொரியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிகின்றன. ஈரானிய IRGC ராணுவத்தின் கட்டளைகளுக்கு அடிபணியாததன் விளைவாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் ஈரானிய IRGC கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக எந்த ஒரு இராணுவ கப்பல் பயணித்தாலும் அவற்றை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். அமெரிக்காவினுடைய எந்த ஒரு போர்க்கப்பலும் அனுமதிக்கப்பட மாட்டாது. எங்கள் மீது டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது நாங்கள் புதிய காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றோம். விவேகமும் வலிமையும் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தியை கையாண்டு வருகின்றோம். மனிதாபிமான காரணங்களுக்காக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒரு வழித்தடத்தை திறப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பது அப்பட்டமான பொய்யாகும். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறந்துதான் காணப்பட்டது. எந்த விதமான தடைகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இருக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான முடிவுகளின் விளைவாகவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றோம். போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஒரு பொழுதும் இந்த உலகம் பெற்றுக் கொள்ளாது. மேலும் போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுப்பதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கோ அவருடைய நிர்வாகத்திற்கோ அமெரிக்க இராணுவத்திற்கோ எந்த விதமான திறன்களும் இல்லை. முடிந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் என ஈரானிய கடற்படை தளபதி அதிரடியான கருத்துக்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தாமி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த கடல் பகுதியின் ஒவ்வொரு அங்குலமும் எங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி ரேடர்களுடைய கண்காணிப்புகளுக்குள் சிக்காமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்தன. ஆனால் அவர்களுக்கு எங்களுடைய கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க முடியாது. மேலும் நாங்கள் இதற்கு பதிலடியாக அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டோம். அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை கொண்டோம். நாங்கள் முற்றுகையிட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் சிவப்பு மண்டலங்களாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சிவப்பு மண்டலத்திற்குள்ளே ஏதாவது அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் அவற்றை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லாவிதமான பதிலடிகளையும் வழங்குவோம் என தெரிவித்துள்ளார்.
அடுத்து ஈரானினுடைய இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது பல போலி பிரச்சாரங்களையும் போலியான தகவல்களையும் வெளியிடுவதற்கு ஆரம்பித்தது. டொனால்ட் ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கு அமைவாக அமெரிக்க இராணுவமும் அமெரிக்க கடற்படையும் போர்க்கப்பல்களும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக 2 எண்ணெய் கப்பல்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளார்கள் என்றும் இதேபோன்ற ஏனைய எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கும் சரக்கு கப்பல்களுக்கும் நம்பிக்கையூட்டும் விதமாகவே இந்த போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய இந்த கருத்துக்களையும் தகவல்களையும் ஈரானிய தரப்பினர் முழுமையாக மறுத்திருந்தார்கள். ஒரு எண்ணெய் கப்பலோ அல்லது சரக்கு கப்பலோ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவில்லை. நாங்கள் வழங்கிய இறுதி எச்சரிக்கைகளுக்கு பின்பு 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதற்கு பின்பு ஒரு கப்பல் கூட ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவில்லை. அமெரிக்க மத்திய கட்டளை தளம் வெறும் போலி பிரச்சாரங்களையே மேற்கொண்டு வருகின்றது என ஈரானிய தலைவர்கள் அறிவித்தார்கள். மேலும் இதற்கான ஆதாரங்களையும் ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் களமிறக்கப்பட்டிருந்த ஈரானினுடைய 6 வேகப்படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் இந்த தாக்குதலிலே 6 வேகப்படகுகள் முழுமையாக அளிக்கப்பட்டிருந்ததாகவும் அதிலே இருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினர் கொல்லப்பட்டிருந்ததாகவும் ஈரானினுடைய வேகப்படகுகளின் செயற்பாடுகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டோம் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அடுத்த கட்ட போலி பிரச்சாரங்களை ஆரம்பித்தார். ஈரான் விதித்திருக்கக்கூடிய புதிய முற்றுகையை தாண்டி அமெரிக்க போர்க்கப்பல்களினால் பயணிக்க முடியவில்லை. அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் பின்வாங்கியுள்ளன. மேலும் இந்த பலவீனத்தினை தோல்வியை இழப்புகளை மறைப்பதற்காகவே அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி இவ்வாறான செய்திகளையும் வெளியிட்டுள்ளார். உண்மையிலேயே ஈரானினுடைய 6 வேகப்படகுகள் இலக்கு வைக்கப்படவில்லை. எந்த ஒரு வேகப்படகும் இலக்கு வைக்கப்படவில்லை. அமெரிக்க கடற்படையினால் எங்களை நெருங்கக்கூட முடியவில்லை என ஈரானிய கடற்படையினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். உண்மையில் ஹெர்முஸ் ஜலசந்தி கடல் பிரதேசத்திலே எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாமல் அண்ட புல்கனை போன்றே அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். தங்களுடைய பலவீனத்தினை மூடி மறைப்பதற்காகவே இவ்வாறான வேலை திட்டங்களும் பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் அமெரிக்க போர்க்கப்பல்களும் அமெரிக்க கடற்படையினரும் ஈரானின் வேகப்படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதனால் குறித்த பகுதியினூடாக சென்ற பொதுமக்களுடைய 2 சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஓமானிலிருந்து ஈரானிய துறைமுகத்தை நோக்கி சிறிய பொருட்களை ஏற்றிச் சென்ற பொதுமக்களுடைய 2 சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்க கடற்படையினர் மேற்கொண்ட தாக்குதலினால் குறித்த சிறிய சரக்கு கப்பலில் 5 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரான் இவ்வாறு புதிய முற்றுகையை அடையாளப்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய முற்றுகையை பலப்படுத்தி பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களை மீட்டெடுப்பதற்கு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம். மேலும் இது ஒரு மனிதாபிமான இராணுவ நடவடிக்கையாகும். இதற்கு சீனா முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படுவதற்கான உச்சழுத்தங்கள் சீனா வழங்க வேண்டும். சீனா ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்க முடியும். மேலும் இந்த மனிதாபிமான வேலை திட்டத்திலே சீனா முழுமையாக இணைந்து கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. இறுதியில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிடமே கோரிக்கை விடுத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினாலும் அவருடைய நிர்வாகத்தினாலும் அவருடைய மிகப்பெரிய இராணுவத்தினாலும் அவருடைய மிகப்பெரிய கடற்படையினாலும் ஈரானை சரணடைய வைக்க முடியவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீட்டெடுக்க முடியவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேச முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இதனால் தற்போது சீனாவிடம் டொனால்ட் ட்ரம்ப் கெஞ்சுகின்றார். எப்படியாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு உதவுங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிடம் கெஞ்சுகின்றார். இதுவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்க நிர்வாகத்தினுடைய அமெரிக்க இராணுவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியாகும். மேலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய முற்றுகை கூட தற்போது அமெரிக்காவுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது. என்ன செய்வதென்று தெரியாமலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிடமும் கெஞ்சியுள்ளார். மேலும் சீனாவுக்கான விஜயத்தின் போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு சில தந்திரமான காய் நகர்த்தல்களை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன.
அடுத்து ஈரானினுடைய புதிய முற்றுகையை தொடர்ந்து எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் அமெரிக்காவினுடைய விமானப்படையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முழுமையாக முயற்சி செய்தார்கள். ஈரானின் கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே முழுமையாக போர்க்கப்பல்கள் நுழைவதற்கும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஈரான் அதிரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஆரம்பித்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களை ஏற்கனவே ஈரான் முற்றுகையிட்டுவிட்டது. மேலும் இந்த முற்றுகையையும் மீறி செயற்படுவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் முயற்சி செய்தது. அமெரிக்க கடற்படையினரும் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதன் விளைவாகவே ஈரான் அதிரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதன் ஆரம்பமாக 4 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த 4 ஏவுகணைகளில் 3ஐ சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு ஏவுகணை கடலில் வீழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரானிய கடற்படையினர் ஏவினார்கள். இந்த தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகத்தினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. மேலும் இதன் விளைவாக ஃபுஜேரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டன. ஃபுஜேரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அடுத்த கட்டமாக துபாய் மற்றும் அபுதாபி இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதிலே துபாயில் 2 வெடிப்புகள் பதிவாக இருந்ததாகவும் அபுதாபியில் சிறிய வெடிப்புகள் பதிவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அபுதாபி மற்றும் துபாய் கருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலிலே 2 எண்ணெய் கப்பல்களிலும் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் கடந்து சென்ற ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த எண்ணெய் கப்பலானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. மாறாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னும் ஒரு துறைமுகத்தை நோக்கியே விரைந்திருந்தது. ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களை முழுமையாக முற்றுகையிட்டிருப்பதனால், துறைமுகங்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதனால் இந்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த எண்ணெய் கப்பலானது அபுதாபியினுடைய தேசிய எண்ணெய் கப்பல் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்ததும் ஃபுஜேரா துறைமுகத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டதும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பல எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டதும் எண்ணெய் விலையானது பாரிய அளவில் அதிகரித்தது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 20 நிமிடங்களுக்குள் அமெரிக்காவுடைய பங்குச் சந்தையில் $200 பில்லியன் இழப்பீடுகள் ஏற்பட்டிருந்தன. மேலும் அமெரிக்க பங்குச் சந்தையில் மிகப்பெரிய இழப்புகளும் ஏற்பட்டிருந்தன. அதே போன்று ஐரோப்பிய பங்குச் சந்தையிலும் மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தன. இதனால் எண்ணெய் விலை மாத்திரமல்லாமல் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் அதிரடியாக உயர்ந்திருந்தன. போரின் போது எவ்வாறு சர்வதேச சந்தை இருந்ததோ அதே நிலைமையே நேற்றிரவு ஏற்பட்டிருந்தது. அடுத்து ஈரானின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் வெளியிட்டிருந்தார்கள். ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள், பல ஊடகங்கள் என அனைவரும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். இன்றிரவு நாங்கள் ஈரானை முழுமையாக அழித்து விடுவோம், இஸ்ரேலுக்கு எவ்வாறு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல்கள் அமைந்திருந்ததோ அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மே 4ஆம் தேதி தாக்குதல்கள் அமைந்துள்ளன. இந்த தாக்குதல்களுக்காக நாங்கள் பழிவாங்குவோம், ஈரானை முழுமையாக சிதைப்போம் என ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஈரானினுடைய இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் பதிலளிக்காமல் இருக்க மாட்டோம், நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம், நிச்சயமாக இதற்கான பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் என ஐக்கிய அரபு அமீரக அடிமை தலைமைகளும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். எங்களுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளுக்கு எதிராக சில கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. எதற்கும் சம்பந்தமில்லாத தென்கொரியாவினுடைய கப்பலை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி தென்கொரியா எங்களோடு வந்து இணையலாம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்கு தென்கொரியா முழுமையாக எங்களோடு இணையலாம். மேலும் ஈரானினுடைய இந்த தாக்குதல் தொடர்பாக நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகள் அவசரமாக எடுப்போம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மனிதாபிமான நடவடிக்கைகளை இலக்கு வைத்து தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் ஏதாவது தாக்குதல்களை மேற்கொண்டால், எங்களுடைய அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து ஈரானை முழுமையாக அழித்து விடுவோம். இந்த வரைபடத்திலிருந்து ஈரானை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம். அதே நேரம் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக சுட்டு வீழ்த்திவிட்டது. ஒரு சில
ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மாத்திரமே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இதனை ஈரானினுடைய போர் நிறுத்த மீறல்கள் என்றும் எங்களால் குறிப்பிட முடியாது. ஈரான் இன்னும் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறவில்லை. மேலும் ஈரான் யுத்த நிறுத்தத்தை மீறி ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரான் யுத்த நிறுத்தத்தை மீறி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக பிரியம்டிவ் தாக்குதல்களையும் மேற்கொண்டு விட்டது. மேலும் ஈரான் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய முற்றுகையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களும் எண்ணெய் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களும் டொனால்ட் ட்ரம்பையும் அவருடைய நிர்வாகத்தையும் திகைப்படைய செய்துள்ளன. ஈரானினுடைய இந்த பிரியம்டிவ் தாக்குதலினால் அவர்கள் மிரண்டு போயுள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்வதற்கும் அவர்கள் பயப்படுகின்றார்கள். இதன் விளைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் யுத்த நிறுத்தத்தினை மீறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது அமெரிக்காவினுடைய பலவீனத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களுக்கான பொறுப்பை எங்களால் சுமக்க முடியாது என்றும் இந்த தாக்குதல்களுக்கான முழு பொறுப்பையும் அமெரிக்கா தான் ஏற்க வேண்டும் என்றும் ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக அமெரிக்கா மேற்கொள்ள இருந்த இராணுவ நடவடிக்கையின் விளைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய இந்த முட்டாள்தனமான செயற்பாடுகளின் விளைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜேரா துறைமுகம் தாக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை ஐக்கிய அரபு அமீரக தலைமைகளும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானிய தலைமைகள் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஈரானிய தலைமைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான அடுத்த கட்ட மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் ஏதேனும் ஒரு அறிவற்ற நடவடிக்கையை எடுத்தால், முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்தால், ஈரானுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அனைத்து நலன்களும் எங்களுடைய முழுமையான இலக்காக மாறிவிடும். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எந்த ஒரு பிரதேசமும் இதற்கு பிறகு பாதுகாப்பாக இருக்காது என ஈரானிய தலைமைகள் அடுத்த கட்ட மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொண்டது தற்போதைய களத்தினுடைய உண்மையான தன்மைகளை புரிந்து கொள்வதற்கும் அளவிடுவதற்கும் ஆகும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நேரடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஈரானிய தலைமைகள் விரும்புகின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் அவற்றை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒட்டுமொத்த உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் திட்டமிட்டுள்ளது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களுக்கு உடனடியான பதிலடிகளை வழங்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தயாராக இல்லை. தற்போதைய களத்தினை ஒரு சோதனை செய்யும் முகமாகவே இந்த பிரியம்டிவ் தாக்குதல்களை ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டுள்ளார்கள். ஆக்கிரமிப்பாளர்களும் அடிமைகளும் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதனை ஆராய்வதற்கே சோதனை செய்வதற்காகவே இந்த பிரியம்டிவ் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் நிச்சயமாக முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான உச்ச பதிலடிகளை வழங்கும். மேலும் இது ஈரானுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அமையும். அத்தோடு பல நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான விமான சேவைகளை நிறுத்தியுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான விமான சேவைகளை முழுமையாக நிறுத்தியுள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் முற்றுகையிட்டிருப்பதனால் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் யாரும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்ல வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கைகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முழு அளவிலான போருக்கான சோதனை நடவடிக்கையாகும். அடுத்த கட்ட போரிலே ஐக்கிய அரபு அமீரகம் மிக முக்கியமான போர் மண்டலமாக இருக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்துடைய எண்ணெய் ஏற்றுமதியில் ஃபுஜேரா துறைமுகமும் கோர்ஃபகான் துறைமுகமும் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்காமல் குறித்த துறைமுகத்தை பயன்படுத்தி எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொள்ளலாம். தற்போது குறித்த துறைமுகத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த துறைமுகங்களை ஈரான் முற்றுகையிட்டுள்ளது. இவை அனைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான உச்சக்கட்ட போருக்கான முதல் கட்ட சோதனை. இந்த நீண்ட போரிலே ஈரான் படிப்படியாக அனைத்து திட்டங்களையும் திறம்பட வகுத்துள்ளது. அதற்கமைவாகவே தற்போது அனைத்து வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறித்த ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று காலையிலிருந்து அதிகளவான அமெரிக்க போர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று அதிகாலை வேளையில் ஈராக்கிய வான்பரப்பிலே 30க்கும் அதிகமான போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே இந்த போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலேயே அமெரிக்காவுடைய 2 போர்க்கப்பல்கள் மீண்டும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். 2 போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும்
தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் எக்ஸியோஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்துள்ளன. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 72 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதற்கான அனைத்து தயார்படுத்தல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.